கூலி விஷயம் வந்து இன்றைக்கி நாட்டு தலைவரில் வந்து பிரபலாக ஓடிக்கிட்டு இருக்கு. அதோட அவேர்னஸ் அதுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்கு இன்றைக்கி வந்து மைக்கா பணிப்படை எல்லா இடத்துலையும் இறங்கி இன்றைக்கி இந்த பூலியை பற்றி நாங்கள் அவேர்னஸ் கொடுத்துருந்தோம். மற்றும் இன்றைக்கி கடைசியாக வந்து லிட்டில் இந்தியா பிரிக்ஃபீல்டில் வந்து அதோட முடிவு இப்போ டத்தோஸ்ரீ எம் சரவணன் வந்து இதை வந்து அதிகாரப்பூர்வமாக திறந்து வச்சுருந்தாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மைக்கா பணிப்படை இந்த பூலி விஷயம் வந்து ரொம்ப சீரியஸாக போய்கிட்டு இருக்கனால ஒரு ஹாட்லைன் வந்து உருவாக்கியிருக்கோம். இது வந்து இந்த ஹாட்லைன் இதுக்கு என்னென்னா நிறைய பேர் போலீஸ்கிட்ட புகார் கொடுக்கறதுக்கு மற்றும் பயப்படுறாங்க, எப்படி வந்து இதை போய் தெரிய வைக்கிறது. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு தீர்வு காண்றதுக்கு தான் இந்த ஹாட்லைனை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அவங்க கால் பண்ணாங்கன்னா உடனே அவங்கள போய் பார்க்குறதுக்கு. ஸோ இது வந்து நாங்கள் பணிப்படை, இளைஞர் பகுதி, புத்ரா பிரிவு, புத்ரி, வனிதா எல்லாத்துக்கூட சேர்ந்து செய்கிறோம். ஏன்னா வந்து எல்லா மாதிரியான ஆட்களும் வந்து இந்த பூலியில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நாங்கள் போய் உடனே எங்களால் செய்ய முடியல, இவ்வளோ பேர் இருக்காங்க எங்கள் பின்னால். கண்டிப்பாக இந்த மாணவர்களுக்கு எங்களால் முடிஞ்ச உதவிகளை நாங்கள் செய்கிறதுக்கு தான். இன்னொரு கேட்டுக்கிறேன், ஒரு ஹாட்லைன் திறந்து வச்சுருக்கோம். இது வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக திறந்து வச்சுருக்கோம். சும்மா கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுறது, அப்புறம் வந்து தவறான புகார் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யாதீங்க. ஏன்னா நாளைக்கு உண்மையிலே உதவிக்கு வரவங்களுக்கு வந்து அது உதவி கிடைக்காம போயிடும். இது ஒரு முழுக்க ஒரு நல்ல விஷயத்துக்காக இதை வந்து இந்த ஹாட்லைனை திறந்துருக்கோம்.